ஸோ இவங்க சஸ்பென்ஸாக அந்த ரேஸ் கிட்டே போகும்போது எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஐ வெல்கம் த பாய்ஸ் அகேன் ஃபார் பெர்ஃபார்மிங் தி ஸ்கிட். பாய்ஸ் அண்ட் அங்கிள்ஸ், சாரி பாய் அண்ட் அங்கிள்ஸ். காலையில் மணி 10 ஆயிடுச்சு. ஒரு 10வது படிச்சுட்டு வாதியார் ஆனவன் நானே பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டேன். இந்த பயலுகளை இன்னும் காணும். வரட்டு நீங்கள் பேசுங்க. குட் மார்னிங் சார். மணி மணி என்ன 10 தாண்டிடுச்சு சார். எங்களுக்கு படி பார்க்க தெரியாம வாதியார் வேலை பார்க்கணுமா? அது உட்காடுறா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அம்மா எங்க அந்த கோவாலு சார் கோபால் வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, ஜாலியாக இருப்பான். ஜாலியாக இருப்பாங்க. மார்னிங் சார். இன்னும் திரும்ப நிப்பாட்டு. வர்றது 10 மணிக்கு. அதில் வேற நான் வண்டி ஓடிட்டு விளையாடுவேன். உட்கார இடத்துல. சரிடா, வந்ததே லேட்டு. நம்ம பாடத்தை ஆரம்பிப்போமா? என்ன படமா? அதுலேயே நேரம் படத்தில் இருக்கு. பாடத்துக்கெல்லாம் வந்துடாதீங்க என்ன? சரிடா, நம்ம முதல்ல இங்கிலீஷே பார்ப்போமா? இங்கிலீஷ் படமா சார்? இங்கிலீஷ் படம் இல்லடா. இங்கிலீஷ் படம் நாங்கள் போட முடியாது. இது பள்ளிக்கூடம். இங்கிலீஷ் பாடம். உனக்கு என்ன சார்? உனக்கு புரிஞ்சிருச்சு. நீ அவன்கிட்ட கேட்குற. தலை விழுந்துட போ. நிப்பாட்ட. சரி, இங்கிலீஷ் பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மொத்தம் எத்தனை எழுத்து? போவா நீங்க வா. நீ சொல்கிறப்பா. ஒரு சரி அந்நிய சக்தி அனுப்பிச்சிட்டு வரேன். ஐயா பழக்கில் போங்கடா ப்ளீஸ்டா, கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண கொடுங்கடா. ஏய், அவனை 2 வருஷம் போயிடுவேன். சார் எடுத்துக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கிலீஷ் படத்துக்கு போமா? இங்கிலீஷ் படத்துக்கு போகலாம் சார். இங்கிலீஷில் மொத்தம் எத்தனை எழுத்துற கோவால் இருக்குது? ஒரு இங்கிலீஷில் ஒரு 46, ஒரு 35. ஏய் சரி, உங்களுக்கு வேணாம், நமக்கு வேணாம். ஒரு 30 நிறுத்திக்கோ. யாருக்கும் வேணாம். இங்கிலீஷ் பாடவே வேண்டாம். வேணாம், அவனே கேளுங்களேன், கரெக்டாக சொல்லுவேன். அவனுக்கு தானே தெரியும். எனக்கு போதும்டா, எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இவன் சொன்னதுலேயே புரிஞ்சுக்கிட்டே எத்தனை எழுந்திருக்கு தெரியும். வேணாம், இங்கிலீஷ் பாடம் வேணாம். நம்ம மேக்ஸ் பார்ப்போமா? கணக்கு பாடம் பார்ப்போமா? டேய் கணக்கண்டா. டேய் நல்லா கணக்கு பண்ணுவதா? கணக்கு பண்ணுறது வேறடா. படிக்கிற பசங்க படிப்பழகாமல் இருக்கணும். ஓகே சார். சரி, கணக்கில் 3 3 கூட்டினா 6 வருமா? வந்துட்டு போகுது. வந்துட்டு போகாதுடா, வருது. 6 6 கூட்டினா 12 வருதா? வந்துட்டு போகுது. 12 பண்ணி கூட்டினா 24 வருமா? வந்துட்டு போகுது. 1,40,040 2,60,60 கூட்டினா வரும். எனக்கு கோவம் வரும். ஈஸியாக நீங்கள் எடுத்துட்டு கஷ்டமான எனக்கு கொடுக்குறீங்க. அவனை கேட்டு பாருங்க. இல்லை வேணாம், அவன் இங்கிலீஷில் 45 எழுத்து நீங்கள் சொல்லும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். கணக்கு பாடம் விட்டுருப்போம். சரிடா, உங்களுக்கு வேறு ஏதாவது படிப்போம். மணி படிக்கிறாரா? டேய் வாங்கடா, 2 பேரும் வாங்கடா. வாங்கடா. அப்புறம் அவன் வந்து போயிட்டு சிலபஸ் ஆகிட்டான். சரி, நீ இப்படி போ, நான் அப்படி போகிறேன். சரியா? நான் எங்கே 2 பேரும் தேடி போகிறாங்க. சரி வரேன். ஐயா சிலபஸ் சிலபஸ் கொடு. நீ சிலபஸ் கொடுப்பா. சிலபஸ் கொடுடா. சிலபஸ் உங்கள்கிட்ட இருக்க சிலபஸ் எங்கே போனாங்க? சிலபஸை தான் நம்ம வாங்கிட்டு வர சொன்னோம். ஆளுங்களே காணாமே. இந்த வந்துட்டாங்க சார். எங்கடா சிலபஸ் எங்கே பார்த்துருந்தீங்க? ஆம்னி பஸ் இருக்கு, ஏர் பஸ் இருக்கு, டீலக்ஸ் பஸ் இருக்கு, டிப்பாட்றானே ஏலம் பக்கத்தில் எல்லா பஸ்ஸுமே இருக்கு. சிலபஸ் மட்டும் இல்லை சார். பாவிங்களா, கீழ்பட்ட ஆஃபீஸ் சிலபஸை வாங்கிட்டு வர சொன்னால் கிளம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸை தேடிட்டு வந்துருக்காங்களே. இவங்களுக்கு பாடத்தை நடத்தி நான் எங்களுக்கு உருப்படுறது வேணாம்டா. நீ எதுவுமே வேணாமா? நம்ம பொதுப்படியாக போவோம். பொதுப்படையாக உட்காந்துருக்கலாம். ஏய் வாடா இங்க. உனக்கு பிடிச்ச அனிமல் இருக்கா? எனக்கு பிடிச்ச அனிமல்னா நிறைய தெரியும் போல. ஆடு தான் சார் பிடிக்கும் ரொம்ப. ஆடாடா, பரவாயில்ல, நல்ல பையன். ஏன்டா ஆட அவ்வளோ பிடிக்கும்? ஆடு இங்கிலீஷ் பேசும்ல. ஆடு எப்படா இங்கிலீஷ் பேச்சு?
காட்டும்ல சார். ஐயோ போதுண்டா போதும் விட்டுடுறா. ஆடை பத்தி உனக்கு தெரிஞ்சு அந்த சொல்றான். ஆடு புல்லு திங்கும். ஆடு அம்மா புல்லு திங்கும். ஆடு குட்டி புல்லு திங்கும். நிப்பாட்டுறான். ஆடோட கொல்லுக்கு திங்கும், பாட்டி திங்க எல்லாம் திங்க தெரியும். எங்களுக்கு குட்டா நீ கூட திப்பீங்க. திங்கிறது தெரியாதுல்ல. உனக்கெல்லாம் தெரியும். சரி அதுவே நான் உனக்கு பிடிச்ச பறவை எனக்கு ரொம்ப பிடிச்ச பறவை காக்கா தான் சார். காக்காயாடா? என்ன அப்படி? அதுதான் நம்ம தேசிய பறவை. அது எப்படா இருந்துச்சா இப்படி தேசிய? சார் நிறுத்திங்க. சரி உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். வேணாம்மா. மாநில பறவை. எந்த மாதிரி? சரி உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். பஞ்சாயத்து பறவை. விட்டுறா வேண்டாம். சரி டிஸ்ட்ரிக்ட் பறவை. நான் கேட்டது என் தப்புடா. பறவை இப்போ தேன் நூல் பாடம் எடுக்க மாட்டேன் சார் நல்லா பறக்கும் சார். பறந்து போகுதுடா. இப்போ அடிக்கிற அடி நீங்கள் பறக்க மாட்டீங்க 2 பேரும். சரிடா அதெல்லாம் விட்டுருங்க. தண்ணீர் வாழ்ற 5 அனிமல்ஸ் பற்றி சொல்கிறாப்பா. ஆமா 2 தவளை, 2 மீன் போதும். இன்னொன்று எங்கள் அப்பா சார். வேணாண்டா அது தண்ணியிலே வாழ்ந்துட்டு போகுது, நீ அதை விட்டுரு. சரி நம்ம தமிழ் போவோம்மா. நம்ம தாய்மொழி இல்லையா? தமிழ். தமிழ் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். நீ எந்த தமிழில் சொல்கிறேன்னு தெரியும். பிச்சு போடுவோம் பிச்சு. சரி தமிழ் இலக்கணம் பார்ப்போம். செய்தி என்னன்னா செய்வினை என்றால், அதாவது செய்வினை என்றால் யாரெல்லாம் நமக்கு ஆகலையோ அவங்களுக்குலாம் இப்போ எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு வச்சு இது அப்படியே விட்டுற வேண்டியதான். முட்டுறதா? டேய் விட்டுட்டா என்ன ஆகும்? முட்டையா வேணாண்டா. நீங்க வச்சாலும் வச்சிருவீங்கப்பா. வேணாம், இதெல்லாம் வேணாம். பொதுவாக நம்ம பார்ப்போம். நான் கேட்குற ஆள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க ஓகேவா? அப்துல் கலாம் ஐயா தெரியுமா? கப்பலுடைய தமிழ் இங்க அதுவும் தெரியாது. பாரதியார் இது தெரியாத போர்டு தெரியுமாடா? அதுக்கப்புறம் கறிக்கிறது கறி வாங்கினாரு. நிப்பாட்டா அட்லீஸ்ட் நேதாஜி சரிடா. இனிமேல் உங்களுக்கு பாடம் எடுக்க பிரயோஜனமே இல்லை. இதோட நிறுத்திக்கிங்க. சார் கடைசி என்னமோ கேட்டீங்க. நான் ஒன்றும் கேட்கல. இல்லை சார் கடைசி ஏதோ ஒரு பேர் சொல்லி கேட்டீங்களே சார். அவர் நம்ம நேதாஜி பற்றி தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு கோபம் தான் வரும். வேணாண்டா. உங்களுக்கு நேசமணி தெரியுமா? நேசமணி தெரியுமா? அவர் ஒன்று நேதாஜிங்களா? ராசகுப்பு தெரியுமா? உப்பா முருகேசன் மயம் தெரியுமா சார்? வேண்டாம் தெரிஞ்சுன்னா அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு. இவங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எனக்கு தெரியும்? கப்பலோடைய தவிர என் ஃப்ரெண்டாடா. ஆமாம் தலைவிதிடா தலைவிதி. சரி இதெல்லாம் வேணாம்டா. சரி போய் அமைதியாக உட்காந்து தயவுசெய்து பண்ணிக்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கும் சார். நீ இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டீங்க. இப்போ நான் கொஞ்சம் கேள்வி தான் கேட்பேன் எனக்கு. ஆமாம். ஏய் நான் ஒன்றும் சும்மா இல்லைடா. நாங்களே எம்ஏ பிஎட் படிச்சுட்டு தான் வந்து. நீங்கள் என்ன வேணால் படிச்சுக்கோங்க. நான் கேட்குற கேள்வி சொல்லுங்க. கேள்றா. நீங்கள் லூஸுன்றது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா சார்? அது வந்து ஆமா இல்லைன்னு மட்டும் போய் சொல்லணும். ஏய் என்ன கேட்டேன்? ஆமா இல்லை. நீங்கள் லூஸுன்றது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாது? அடிக்கிற ராஸ்கல் தெரியுதுடா நீ எங்கே வந்து நிற்கிறேன்னு. சரி அதெல்லாம் விடுங்க சார். வச்சேன் அதெல்லாம் விடுங்க. சரிங்க. இங்கே நிறைய படிச்சிருக்கீங்கல்ல. ஏழு இப்போ நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் எழுதணும். அவ்வளோதானே? நான் சொல்கிறேன் நீ பார்த்துறேன். நீங்கள் எங்களுக்கு அடிக்கடி ஹோம்ஒர்க் தெரியுங்களா? ஆ கொடுக்குறது ரொம்ப ஈஸி. செய்யறது ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா? சரி நீ சொல்கிறேன் எழுதி காட்டுறேங்க. சரி இப்போ நான் சொல்கிறத நீங்கள் எழுதுறீங்க. சரி எழுதலாம் என்ன? நான் வாத்தியார் வேலையை பற்றிட்டு இன்றைக்கே போயிடுறேன்டா. நீ ரிசைன் பண்ண போகிறாராண்டா? சந்தோஷத்தை பாரு. சரி இல்லையா? நான் சொல்கிறேன் இல்லைண்ணா சார். நீ சொல்லுறது. அப்புறம் பேச்செல்லாம் மாறக்கூடாது. ரிசைன் பண்ணிடணும். நான் இப்போவே ரிசைன் பண்ணி வெளியே போயிறேன். நீ சொல்கிறது இல்லை. ஒரு மாட்டு வண்டிக்காரன் ஒரு மாட்டு வண்டிக்காரன் மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு போய் கொண்டிருக்கும்போது ஒரு வளைவு வந்து ட்வைன். வளைவு இதுதான் வளைவு வந்து ஒரு வளைவு வந்து ட்வைன். வண்டி எழுதுற இல்லையா? சொல்றா. அப்பொழுது அந்த மாடு சேத்துல சிக்கிச்சு. சேற்றில் சிக்கி கொண்டது. இதையா எழுத சொல்றான். அப்ப அந்த மாட்டு வண்டிக்காரன் அப்பொழுது அந்த மாட்டு வண்டிக்காரன் அந்த மாடை பார்த்து எழுதுங்க சார். எழுதுங்க டேய் டேய் இது என்ன சொல்றான்? எழுதுங்க. அப்பா இங்க வா. எழுதுங்க சார். நீங்க தான் பிஹெச்டி எம்எஸ்டி ஏபிசிடி தான் படிச்சிருக்கீங்கல்ல. இந்த லெட்டர் கூட தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டு நான் வேலையை விட்டு போயிட்டேன்னு சொல்லிடலாம். நன்றி.